இன்றைக்கி என்ன தெரியும் எபிசோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி சேரன் வந்து ராகவ்ட்ட இந்த மாதிரி 2 பேர் வந்து பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து டிவோர்ஸ் வாங்க தான் நினைக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து 2 பேரும் ஒன்றா இருக்கணும் தான் ஆசை. அது ஒரு நாள் நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ராகவ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது ராகவ் அப்படியே யோசிச்சு பிளான் பண்ணுறாப்புல. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வானதி வீட்டில் வானதி அப்பா வந்து ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காரு. அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து என்ன யோசனையிலே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதை பாரு நம்ம பொண்ணு தான் வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கா. அவன் வந்து பொறுப்பாக இப்படி வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டு போன அவெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்லை. ஆனால் வந்து கேட்டு போன பாரு பொறுப்பாக அவனுக்கு இருக்க அக்கறை கூட நம்ம பொண்ணுக்கு இல்லையடி அப்படின்னு சொல்லி இதை வானதியும் வந்து கேட்டுறா. பார்த்தீங்கன்னா பாண்டியன் பேர் வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்குது. இது வந்து வானதி கேட்டு டான்ஸ்லாம் போடுறா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோழனோட டிராவல் ஆஃபீஸுக்காரங்க வந்து சோழன் மாதிரி நடந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த ஓனர் வந்து கேட்கறாரு, என்னடா இது மாதிரி யோசிச்சுட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது சொல்கிறேன் ஏதாவது பர்சனல் விஷயம் வந்து பரவாயில்ல சொல்கிறேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சொல்கிறேன். அந்த ராகவ் கதை எல்லாத்தையும் வந்து சொல்லும்போது ஓனர் வந்து சொல்கிறேன், இந்த இதில் நீ தாண்டா பிரச்சனை, நீ வந்து ஓப்பனாக சொல்லிடுறா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது நீ தாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அந்த பொண்ணுக்கு தெரியவே கண்டுக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, உன்னை மாதிரி பசங்க தாண்டா பிடிக்கும் பொண்ணுங்களுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, எங்கே நான் வேலை பார்க்குறது ஒரு இந்த கம்பெனி நானே ஒரு சும்மா இது பணம் காசு இல்லாதவன் இது இல்லாதவன் அப்படின்னு சொல்லி இது கரெக்டு தானடா இதெல்லாம் இல்லை அந்த பொண்ணை அப்போ மறந்துடுவோம் அதெல்லாம் மறக்க முடியாது அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி இருந்துச்சு போயிடலாம். இதுக்கடுத்து ராகவோட அங்கே ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே வந்து வேலை முடிஞ்சு 2 பேர் கிளம்பலாம் நிலாவும் அவங்க ஃப்ரெண்டு கிளம்பலாம் இருக்கும்போது ராகவ் இருங்க 2 பேர் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறம் ராகவ் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு லேட்டாக தான் அவங்க போக சொல்லுங்கள் நீங்கள் மட்டும் இருங்கன்னு சொல்லி நிலாவை இருக்க வச்சுறாரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாண்டியன் மெக்கானிக் ஷாப் காட்டுறாங்க. அந்த மாதிரி வானதி வரா 2 பேர் பேசுகிறாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க பாண்டி கேட்கும்போது, அம்மா பாண்டி நானே சொல்லணும்னு நினச்சேன் இந்த மாதிரி வீட்டில் வந்து உனக்கு ஒரு நல்ல பேர் வந்திருக்கு உன்னை நினச்சி நல்லா பேசினாங்க இந்த மாதிரி பொறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வானதி சொல்கிறா. ஓ அப்படியா ஆமாம் இப்போ பொண்ணு வந்து லேட்டாக போனால் அப்புறம் வீட்டில் தட்ட மாட்டாங்க அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அதோட இன்றைக்கி எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு எபிசோட காட்டுறாங்க. அங்கே ராகவ் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த சேரன் வந்து இந்த மாதிரி சொன்னதையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நிலா போய் அறிவு இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறா. இதோட இன்றைக்கி எபிசோட் அடுத்த நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோ நன்றி.